மகாபிரிவா சிவா பிரிவா ட்ரிப்ளிகேன் பிரிவா தான் வேறு இறைவன் வேறு என்று நினைப்பவருக்கு பகவான் தனி ஒரு வடிவில் காட்சி தந்து அருள் புரிகிறார். தானும் பரமாத்மாவும் ஒன்றே எனக் கொண்டவருக்கு பகவான் பிரம்ம ஜோதியாய் நின்று அருள் புரிகிறார். அவரே உருவமுள்ளவர் சகுணர், அவரே உருவமற்றவர் நிர்குணர். எப்படி பார்க்கிறோமோ அப்படி தெரிவார். யார் அடைந்தவரோ அவர் அறிகிறார், யார் அறிந்தவரோ அவர் அடைகிறார். சிவா. Page number 82. Page number 82. 70 A. தாரத்தின் தூண்டுதலால் தாயை விலக்குபவன் பாபி. தாரத்தின் தூண்டுதலால் தாயை விலக்குபவன் பாபி. பி. தாயின் ஆணையால் மனைவியை ஹிம்சிப்பவன் பாபி. தாயின் ஆணையால் மனைவியை ஹிம்சிப்பவன் பாபி. சி. தாயின் நற்போதனையை மதிக்காத மடையன் பாபி. தாயின் நற்போதனையை மதிக்காத மடையன் பாபி. டி. தந்தையின் நற்பெயரை காப்பாற்றும் நல்லவன் பாமரன். தந்தையின் நற்பெயரை காப்பாற்றும் நல்லவன் பாமரன். இ. தான் பெற்ற பாலரை கண்டித்து வளர்ப்பவன் விவேகி. தான் பெற்ற பாலரை கண்டித்து வளர்ப்பவன் விவேகி. எஃப். அடிமையைப் போல் புதல்வனையும் கண்டிப்பவன் விவேகி. அடிமையைப் போல் புதல்வனையும் கண்டிப்பவன் விவேகி. ஜி. மைந்தனின் வருங்காலத்தை சிந்தியாதவன் சிறந்த விவேகி. மைந்தனின் வருங்காலத்தை சிந்தியாதவன் சிறந்த விவேகி. ஹெச். தன் குடும்பத்திற்கு நற்கதியை ஏற்பவர் மகான். தன் குடும்பத்திற்கு நற்கதியை ஏற்பவர் மகான். ஐ. ஸ்வயம்புலிங்கமாக அமர்ந்து விடவும் கூடியவர் துறவி. ஸ்வயம்புலிங்கமாக அமர்ந்து விடவும் கூடியவர் துறவி. 71 ஏ. தனையோர் வெறுப்பையும் ஏற்கும் தகாத பெற்றோர் பாபி. தனையோர் வெறுப்பையும் ஏற்கும் தகாத பெற்றோர் பாபி. பி. தாம் பெற்ற மூடன்களை புகழும் அறிவீனர் பாமரன். தாம் பெற்ற மூடன்களை புகழும் அறிவீனர் பாமரன். சி. மதிவாய்ந்த மகனை போற்றி பகராத பெற்றோர் விவேகி. மதிவாய்ந்த மகனை போற்றி பகராத பெற்றோர் விவேகி. டி. முன்னோர் வினை பின்னோரை தாக்குமென்பான் விவேகி. முன்னோர் வினை பின்னோரை தாக்குமென்பான் விவேகி. இ. பதியின் பலனில் சதிக்கு பங்கென்பார் தெய்வ விவேகி. பதியின் பலனில் சதிக்கு பங்கென்பார் தெய்வ விவேகி. எஃப். மனைவியின் தீதால் நாதனுக்கு பாபம் என்பார் தெய்வ விவேகி. மனைவியின் தீதால் நாதனுக்கு பாபம் என்பார் தெய்வ விவேகி. ஜி. குற்றம் தோன்றிடில் பிராணத்தியாக மேற்கும் அரசன் தெய்வ சாது. குற்றம் தோன்றிடில் பிராணத்தியாக மேற்கும் அரசன் தெய்வ சாது. ஹெச். திருடும் நோக்காளிக்கு இருப்பதை அளிப்பவர் மகான். திருடும் நோக்காளிக்கு இருப்பதை அளிப்பவர் மகான். ஐ. மூடனை புலவனாக மாற்ற வல்லவர் துறவி. மூடனை புலவனாக மாற்ற வல்லவர் துறவி. 71 ஜி. குற்றம் தோன்றிடில் பிராணத்தியாகம் ஏற்கும் அரசன் தெய்வ சாது. தனது நாட்டில் ஓர் குற்றவாளி தோன்றிவிட்டாலும் தனது ஆட்சியில் ஏதோ தவறு இருப்பதாக நினைத்து உயிரை மாய்த்து கொண்டு விடுவார் மனுவேந்தன். இவர்களுக்கு பிறவிகளில் சலுகைகள் அளிக்கப்படுகின்றன. 72 ஏ. வீட்டு பொறுப்பை உதறி மேடை ஏறுபவள் பாபி. வீட்டு பொறுப்பை உதறி மேடை ஏறுபவள் பாபி. பி. குடும்ப போஷாக்கில் கருத்தை இருத்துபவன் பாமரன். குடும்ப போஷாக்கில் கருத்தை இருத்துபவன் பாமரன். சி. குடும்ப நலனில் அக்கறையை குறைக்காதவன் விவேகி. குடும்ப நலனில் அக்கறையை குறைக்காதவன் விவேகி. டி. தன்னை குடும்ப கடனாளியாக உணர்பவன் சிறந்த விவேகி. தன்னை குடும்ப
கடனாளியாக உணர்பவன் சிறந்த விவேகி. இ குடும்ப பொறுப்பில் கருத்தை உதறியவன் முற்றின விவேகி. குடும்ப பொறுப்பில் கருத்தை உதறியவன் முற்றின விவேகி. எஃப் தேவ கர்மாவுக்காக குடும்பம் வகித்தவர் தெய்வ விவேகி. தேவ கர்மாவுக்காக குடும்பம் வகித்தவர் தெய்வ விவேகி. ஜி பகவானுடன் வாதாடும் நோக்கத்தை கொண்டவர் மகான். பகவானுடன் வாதாடும் நோக்கத்தை கொண்டவர் மகான். ஹெச் தன்னுடன் வாதாடி கடவுளை காண்பவர் துறவி. தன்னுடன் வாதாடி கடவுளை காண்பவர் துறவி. ஐ சும்மா இருப்பவர் ஞானி. சும்மா இருப்பவர் ஞானி. 73 ஏ வயதான பெற்றோரை மதிக்காத நவீன பதவியாளன் பாபி. வயதான பெற்றோரை மதிக்காத நவீன பதவியாளன் பாபி. பி தந்தை முன் அமர்வதை தவிர்க்கும் நல்லவன் பாமரன். தந்தை முன் அமர்வதை தவிர்க்கும் நல்லவன் பாமரன். சி பெற்றோர்களுக்கு பணிவிடைகளை புரியும் குணவான் பாமரன். பெற்றோர்களுக்கு பணிவிடைகளை புரியும் குணவான் பாமரன். டி பெற்றோர்களை தெய்வமாக வணங்குபவன் விவேகி. பெற்றோர்களை தெய்வமாக வணங்குபவன் விவேகி. இ ஈமக்கடனை விட்டாலும் பாபமேற்கான் முற்றின விவேகி. ஈமக்கடனை விட்டாலும் பாபமேற்கான் முற்றின விவேகி. எஃப் ஈமக்கடனை விட்டால் பித்ரு சாபம் என்பார் தெய்வ விவேகி. ஈமக்கடனை விட்டால் பித்ரு சாபம் என்பார் தெய்வ விவேகி. ஜி ஈமக்கடனை கைவிடாத அடியார்களும் தெய்வ சாது. ஈமக்கடனை கைவிடாத அடியார்களும் தெய்வ சாது. ஹெச் ஈமக்கடனை புரிந்து வருவோரும் மகான். ஈமக்கடனை புரிந்து வருவோரும் மகான். ஐ பெற்றோர்களால் வணங்கப்படுபவர் துறவி. பெற்றோர்களால் வணங்கப்படுபவர் துறவி. 74 ஏ பெண்களை ஹிம்சித்து கெடுப்பவன் பாபி. பெண்களை ஹிம்சித்து கெடுப்பவன் பாபி. பி கவர்ச்சி வாலிபனை கண்டு ஏங்கும் நங்கை பாமரன். கவர்ச்சி வாலிபனை கண்டு ஏங்கும் நங்கை பாமரன். சி பெண் அழகை இச்சையுடன் நோக்குபவன் பாமரன். பெண் அழகை இச்சையுடன் நோக்குபவன் பாமரன். டி அந்நிய விருப்புக்கு ஆயத்தம் எடுக்காதவன் விவேகி. அந்நிய விருப்புக்கு ஆயத்தம் எடுக்காதவன் விவேகி. இ அந்நிய வாய்ப்பிருந்தும் கண்டு கொள்ளாதவன் சாது. அந்நிய வாய்ப்பிருந்தும் கண்டு கொள்ளாதவன் சாது. எஃப் ரூபவதிகளை நோக்கத் தயங்குபவன் சிறந்த விவேகி. ரூபவதிகளை நோக்கத் தயங்குபவன் சிறந்த விவேகி. ஜி பெண்டிரால் அணுகப்படாதவன் முற்றின விவேகி. பெண்டிரால் அணுகப்படாதவன் முற்றின விவேகி. ஹெச் இச்சையின் உணர்ச்சியை உணரும் வரை தெய்வ சாது. இச்சையின் உணர்ச்சியை உணரும் வரை தெய்வ சாது. ஐ இச்சையில் ஈடுபடுவதை மறந்தவர் மகான். இச்சையில் ஈடுபடுவதை மறந்தவர் மகான். ஜே மாதர்களை உருவங்களாக பார்ப்பவர் துறவி. மாதர்களை உருவங்களாக பார்ப்பவர் துறவி. 75 ஏ நம்பி வந்தவளை கைவிட்டு விடுபவன் பாபி. நம்பி வந்தவளை கைவிட்டு விடுபவன் பாபி. பி தனத்தை பெருக்க மானத்தை விற்கும் சீமாட்டி பாபி. தனத்தை பெருக்க மானத்தை விற்கும் சீமாட்டி பாபி. சி பணம் கலை செல்வாக்கால் பெண்ணை கவர்பவன் பாமரன். பணம் கலை செல்வாக்கால் பெண்ணை கவர்பவன் பாமரன். டி கிட்டிடும் அந்நிய வாய்ப்பை தவறவிடாதவன் பாமரன். கிட்டிடும் அந்நிய வாய்ப்பை தவறவிடாதவன் பாமரன். இ ரூபவதியின் வலைக்கு வசமாகி விடுபவன் விவேகி. ரூபவதியின் வலைக்கு வசமாகி விடுபவன் விவேகி. இச்சைக்கு கோரினாலும் மறுக்க தயங்குபவன் சாது.
இச்சைக்கு கோரினாலும் மறுக்க தயங்குபவன் சாது. ஜி. பெண்மையின் தன்மைகளை வலியுறுத்துபவன் சிறந்த விவேகி. ஜி. பெண்மையின் தன்மைகளை வலியுறுத்துபவன் சிறந்த விவேகி. ஹெச். காமவலைக்கு இலக்காகி விடவும் கூடியவர் தெய்வ சாது. காமவலைக்கு இலக்காகி விடவும் கூடியவர் தெய்வ சாது. ஐ. தன்னை அனுஸ்கரிக்காத மனைவியை கொண்டவரும் மகான். தன்னை அனுசரிக்காத மனைவியை கொண்டவரும் மகான். ஜே. மனையாளையும் ஓர் ஜீவராசியாக கருதுபவர் துறவி. மனையாளையும் ஓர் ஜீவராசியாக கருதுபவர் துறவி. 75 ஹெச். காமவலைக்கு இலக்காகி விடவும் கூடியவர் தெய்வ சாது. பாண்டுரங்கனிடத்தில் பரமபக்தியை பற்றி வந்த புரந்தரதாசர் ஓர் தாசியின் உறவை ஏற்க நேரிட்டு விட்டது. பாண்டுரங்கனின் இந்த உறவை நீடிக்க விடவில்லை பகவான். புரந்தரதாசரின் உருவத்தில் தாசியின் வீட்டுக்கு சென்று தனது பொன் காப்புகளை அவளுக்கு அணிவித்தார். கோவிலில் பாண்டுரங்கனின் கரங்களில் காப்புகள் காணவில்லை. கோவிலில் ஒரே அமர்க்களம், பரபரப்பு. அதே சமயத்தில் தாசி கோவிலுக்கு வரவே அவளுடைய கைகளில் காப்புகள் இருந்ததை கோவில் சிப்பந்திகள் கண்டு கொண்டனர். காப்புகளை தாசர் தனக்கு அளித்ததாக தாசி தெரிவித்துக் கொண்டாள். தாசருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பல நாட்களுக்கு பிறகு ஒரு நாள், எனது தாசன் நிரபராதி என்று அசிரீரி ஒலித்தது. அதே சமயத்தில் உருக்கப்பட்டுவிட்ட காப்புகள் பகவானுடைய கரங்களில் திரும்பவும் காணப்படுவதாக கோவில் சிப்பந்திகள் சிறை அதிகாரிகளிடம் வந்து தெரிவித்துக் கொண்டனர். இந்த சம்பவத்தில் பகவான் தனது பக்தனுடைய ஆசைக்குற்ற ஓர் அற்ப தண்டனையை நிறைவேற்றியதுடன் பக்தனின் தெய்வசாது நிலையின் விதிவிலக்கையும் வெளிப்படுத்தினார். இவர் பாண்டுரங்கனின் மீது ஏராளமான கானங்களை இயற்றியிருக்கிறார். மேலும் கர்நாடக சங்கீதத்தை கானம் செய்வதில் சில விதிமுறைகளை வகுத்து கொடுத்தும் இருக்கிறார். இத்தகைய சம்பவங்களிலிருந்து தெய்வ சாதுக்கள் அனைவரும் அந்நிய காதலுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்ற முடிவிற்கு வந்துவிடக்கூடாது. இந்நிலையினருக்கு இச்சை நேர்ந்தால் குற்றமோ பிழையோ கிடையாது. 75 ஜி. பெண்மையின் தன்மைகளை வலியுறுத்துபவன் சிறந்த விவேகி. உலக நாடுகளின் ஸ்திரீகள் தங்களது தர்மத்தை இயல்பில் ஏற்றுவந்த வரையில் அவர்களுடைய தன்மைகளை கண்காணிக்க அவசியம் நேரிடவில்லை. பொதுவாக ஸ்திரீகள், முக்கியமாக யுவதிகள், பிற புருஷர்களுக்கெதிரில் தோன்றாமல் இருந்ததுடன் கோஷா முறையையும் மேற்கொண்டு வந்தனர். கோஷா என்பது முஸ்லிம்களுக்கான பிரத்யேகமான முறை அல்ல. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் வைட். கேரளத்தில் நம்பூதிரிமார்களின் பெண்களுக்கு கோஷா உண்டு. ஆனால் கேரள முஸ்லிம்களுக்கு கிடையாது. நமது வடநாட்டினர்களில் பெரும்பாலோர் ஆடைகளால் முகத்தை மறைத்துக் கொள்ளும் வழக்கத்தை இன்றைக்கும் ஏற்று வருகின்றனர். சீனாவில் ஸ்திரீகள் பிற புருஷர்களை பார்க்க விரும்பியதில்லை. பிந்திய காலத்தில் சீனாவில் பிறக்கும் பெண் குழந்தைகளின் பாதங்களின் நரம்பை கட்டுப்படுத்தும் ஓர் முறையை கையாண்டனர். இதன் மூலம் ஸ்திரீகளின் நடை வேகத்தை குறைத்து அடக்கத்துடன் நடக்க வகை செய்யப்பட்டிருந்தது. கடைசியாக மிக்க தூய்மையுடன் வாழ்ந்த மாதர்களின் பெயர்களில் ஏராளமான வளைவுகள், ஆர்ச்சஸ், சீன நகரங்களின் தெருக்களில் அமைக்கப்பட்டிருந்தன. சென்ற காலங்களில் பெண்களுக்கு பால்ய வயதிலேயே விவாகம் நடத்தப்பட்டு வந்தன. பெண்கள் மருமகள்களான பிறகு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறைகள் அனைத்தையும் மாமியார்கள் கண்டிப்புடன் போதித்து வந்தனர். இந்த போதனைகளை கவனத்துடன் கடைபிடித்து வந்த இந்த மருமகள்கள் தாங்கள் மாமியார்களாக மாறிய பிறகு தங்களுடைய மருமகள்களுக்கு போதித்து வந்தனர். பென் அண்ட் பேப்பர் இல்லாத இத்தகைய ஓர் இணையற்ற பெண் கல்லூரியை ஒவ்வொரு வீட்டிலும் நமது முன்னோர்கள் அமைத்திருந்தனர். ஆம், அவர்கள் நம்மை காட்டிலும் பன்மடங்கு அறிவையும் ஆரோக்கியத்தையும் ஏற்று வந்தனர். ஸ்திரீகள் எந்தெந்த அலுவலை எந்தெந்த விதத்தில் செயலாற்ற வேண்டுமோ அவைகளை பின்பற்றி வந்தனர்.
புருஷர்கள் வாழ்க்கை அலுவல்களை ஏற்று வந்ததின் மூலம் ஆரோக்கியம் தானாகவே அவர்களை வந்தடைந்தது. நமது தேசத்திலிருந்து ஏனைய நோய்களையும் விரட்டப் போவதான இராஜாங்கத்தின் சவால் நடவாததாகும். நமது முன்னோர்கள் ஆஸ்பத்திரியை அறியாத முட்டாள்களாகவும், நாமோ லட்சக்கணக்கான ஆஸ்பத்திரிகளை பெருக்கும் பெருமையை கொண்டாடுவதும் கியூர் இஸ் பெட்டர் தேன் பிரிவென்ஷனை காட்டுகிறது. சென்ற காலங்களில் உத்தியோகத்திற்கான படிப்புகள் கிடையாது. இக்காலத்திலோ மாமியார்களிடமிருந்து மருமகள்கள் இடம் மாற்றப்பட்டு டிரான்ஸ்பர் விடுகிறார்கள். இருவர்களும் ஒரே குடும்பத்தில் இருக்க நேர்ந்து விட்டாலோ பாம்பும் கீரியுமாக இயங்க நேரிட்டு விடுகிறது, அல்லது தனி குடித்தனத்துக்கு ஆயத்தம் எடுக்கப்பட்டு விடுகிறது. சுருங்க சொல்லில், பெண் உலகம் பெண்மையை பெரும்பாலும் மறக்க நேரிட்டு விட்டதுடன் பெண்மைக்கு மாறாக நடந்து கொள்ளவும் துணிந்து விட்டது. பொதுவாக ஸ்திரீகள் தங்களுடைய தன்மைகளிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் பிறழாத வரையில் புருஷர்கள் முறையுடன் நடந்து கொள்வதில் உஷாராக இருந்தனர். சமீப காலங்களில் கூட அந்நிய புருஷர்கள் ஸ்திரீகளிடத்தில் மிக்க கண்ணியத்துடனும் சிலர் மரியாதையுடனும் நடந்து கொள்ளும் வழக்கத்தை ஏற்று வந்தனர். பொதுவாக இருபாலரும் ஏற்க வேண்டிய தன்மைகளில் புருஷர்களைக் காட்டிலும் ஸ்திரீகள் சிறந்து விளங்கினார்கள். குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வரையில் அவர்கள் தலைவிகளாக அமர்ந்து வந்ததுடன் குடும்பத்தில் எந்தவிதமான குறையும் நேராதவாறு பொறுப்பேற்றும் வந்தனர். மேலும் பாலர்களுக்கு நீதி கதைகளையும் தெய்வ பக்தியையும் புகட்டி வந்ததின் மூலம் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் அவர்கள் வளர்த்து வந்தனர். இத்தகைய திண்ணை கல்வியை மக்கள் சுடுகாடு வரையில் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் மாந்தர்களை மனிதர்களாக வாழ வைத்த அத்தகைய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் பரம்பரையினர்கள் தற்போது முக்காலும் மறைந்து விட்டதை நினைத்து எனது கவலையை கூறாமல் இருக்க முடியவில்லை. புருஷர்கள் தங்களை கௌரவத்துடன் நடத்தி வந்ததில் மகிழ்ச்சியுடன் இயங்கி வந்த ஸ்திரீகள் தங்களுடைய பெண்மையை இழக்க தயாராய் இல்லை. தங்களுக்கு வேண்டாத வெளி விவகாரங்களில் ஈடுபட அவர்களுடைய மனம் நாடவும் இல்லை. சென்ற காலத்திய ஸ்திரீகள் வாழ்க்கை கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் தும்பை விட்டு வாளை பிடிக்கவில்லை. ஸ்திரீகள் அனைவரும் வீடுகளிலேயே சுகப்பிரசவத்தை ஏற்று வந்தனர். தற்காலத்தில் குறைந்து வரும் தாய்ப்பாலுக்கு அவர்கள் இடம் வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் நவீன நாகரிகங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. பிராச்சீன முறைகளை அவர்கள் வம்ச பரம்பரையாக கடைபிடித்து வந்ததால் இக்காலத்தில் சர்வசாதாரணமாக வியாபித்து வரும் பயங்கர நோய்களை தடுத்து வந்தனர். அற்ப உபாதைகளுக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் நாம் பயத்தை ஏற்று டாக்டர்களை நாடுகிறோமே, அத்தகையவைகள் அக்காலத்தில் தாமாகவே குணமாகிவிடும். அக்காலத்தியவர்களின் இரத்தம் சுத்தமாக இயங்கிற்று. இத்தகைய ஆரோக்கியத்திற்கு தாய்மார்கள் வீட்டு வைத்தியர்களாக விளங்கியதே காரணமாகும். முடிவாக அவர்கள் குழந்தைகளை ஏற்ற முறையில் வளர்த்து யோக்கியர்களாக நிலவ வைத்து வந்தனர். The ideal caste system turns upon three pivots, none of which can be displaced without utter ruin to the whole, viz. The regulation of daily life, the preservation of caste dharmas, and the observance of the shastric injunctions as to the marital choice and marital duty. Especially important is the place of womanhood in the caste system. Well has it been said, all dharmas have women as their whole cause. Sir Andrew Wingate said years ago, I believe the men of India would have long ago been lost had it not been for the noble womanhood of India. When the womanhood of India leave the sanctuary of the home and get drunk with the wines of the new irrelevant knowledge and the new indiscriminate freedom, then will begin the decline and fall of India, and not till then. Haskell Frankel says, in every age but this one, society has punished the lady who ceased to be a lady. It is only in this strange time that the lady who strays is rewarded while society is punished. Her reward and the society's punishment is one of those as told to books, in which modern heroine, loose of both tongue and morals, can lick her chops over her struggle with drugs, alcohol, or any handy form of degradation. 76. A.
அண்டியவனை ஆண்டியாக்க வலை போடும் விலை மாதர் பாவி. அண்டியவனை ஆண்டியாக்க வலை போடும் விலை மாதர் பாவி. அந்நியனை பற்றும் சூழ்நிலைக்கு இரையாகி விடுபவன் பாமரன். அந்நியனை பற்றும் சூழ்நிலைக்கு இரையாகி விடுபவன் பாமரன். சி. பெண் இச்சையில் விருப்பமற்ற மாந்தனும் பாமரன். பெண் இச்சையில் விருப்பமற்ற மாந்தனும் பாமரன். மூடனேனும் மனம் கோணாமல் பணியாற்றும் மனைவி விவேகி. மூடனேனும் மனம் கோணாமல் பணியாற்றும் மனைவி விவேகி. தாறுமாறான மனைவியுடனும் மகிழ்ந்து வாழ்பவன் சாது. தாறுமாறான மனைவியுடனும் மகிழ்ந்து வாழ்பவன் சாது. உத்தமியிடத்திலும் பாசமற்று வாழ்பவன் சிறந்த விவேகி. உத்தமியிடத்திலும் பாசமற்று வாழ்பவன் சிறந்த விவேகி. பரஸ்திரியை மனதாலும் நினையாதவர் தெய்வ விவேகி. பரஸ்திரியை மனதாலும் நினையாதவர் தெய்வ விவேகி. ஹெச். பெண்ணுறவானாலும் பகவானால் மீள்பவர் தெய்வ சாது. பெண்ணுறவானாலும் பகவானால் மீள்பவர் தெய்வ சாது. ஐ. மனையாளின் தரத்தில் கருத்தை அகற்றியவர் மகான். மனையாளின் தரத்தில் கருத்தை அகற்றியவர் மகான். ஜே. ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக பார்ப்பவர் துறவி. ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக பார்ப்பவர் துறவி. 77. ஏ. ஆதரித்து ஆண்டியானவனை வெளியேற்றும் அணங்கி பாவி. ஆதரித்து ஆண்டியானவனை வெளியேற்றும் அணங்கி பாவி. பி. மனமற்றும் வேசித் தொழிலேற்கும் வகையற்றவள் பாமரன். மனமற்றும் வேசித் தொழிலேற்கும் வகையற்றவள் பாமரன். சி. தேவதாசி வாழ்க்கையை கண்ணியத்துடன் ஏற்பவள் விவேகி. தேவதாசி வாழ்க்கையை கண்ணியத்துடன் ஏற்பவள் விவேகி. டி. உத்தம புருஷனின் பால் மனமிகழ் கூடியவள் விவேகி. உத்தம புருஷனின் பால் மனமிழக் கூடியவள் விவேகி. இ. கோவில்களை பராமரித்து வந்த பவித்திர கன்னிகைகள் சாது. கோவில்களை பராமரித்து வந்த பவித்திர கன்னிகைகள் சாது. எஃப். குரூபியானாலும் குணமிக்கோனை நாடுபவன் சிறந்த விவேகி. குரூபியானாலும் குணமிக்கோனை நாடுபவர் சிறந்த விவேகி. ஜி. குடும்பத்தை வென்று பகவானை பற்றுபவள் தெய்வ சாது. குடும்பத்தை வென்று பகவானை பற்றுபவள் தெய்வ சாது. ஹெச். ஆண்டியையும் அரசனையும் ஒன்றாக நினைப்பவர் மகான். ஆண்டியையும் அரசனையும் ஒன்றாக நினைப்பவர் மகான். ஐ. பொன்னாடையோ பன்னாடையோ பேதம் காணாதவர் துறவி. பொன்னாடையோ பன்னாடையோ பேதம் காணாதவர் துறவி. 77. சி. தேவதாசி வாழ்க்கையை கண்ணியத்துடன் ஏற்பவள் விவேகி. தேவதாசி வாழ்க்கையை கண்ணியத்துடன் ஏற்பவள் விவேகி. கிரேக்க தேசம் சம்பந்தப்பட்ட வரையில் காரிந்த நகரம் தேவதாசிகளை மிக்க பெருமையுடன் தாங்கி வந்தது. இராஜாங்க பெரியோர்கள் கூட அவர்களுக்கு ஓர் கௌரவத்தை அளித்து வந்தனர். 77. டி. உத்தம புருஷனின் பால் மனமிழக்க கூடியவள் விவேகி. உத்தம புருஷனின் பால் மனமிழக்க கூடியவள் விவேகி. சிற்றின்பத்தில் கருத்தை அறவே அகற்றிய ஓர் குடும்ப ஸ்திரீயும் விவேகி ஆவாள். அத்தகையவள் தனக்கு ஓர் பரம உத்தமன் துணைவனாக அமரும் பாக்கியம் நேர்ந்திருந்தால் என்று நினைப்பது பிழையாகாது. இதில் நோக்கம்தான் முக்கியம். 77. இ. கோவில்களை பராமரித்து வந்த பவித்திர கன்னிகைகள் சாது. கோவில்களை பராமரித்து வந்த பவித்திர கன்னிகைகள் சாது. பண்டைய நாடுகளில் தேவதாசிகள் தெய்வங்களுக்கு சில உபசார சேவைகளை பணிந்து வந்த சில கோவில்களில் ஸ்திரீகள் பூஜகர்களாக அமர்ந்து வந்தனர். ஆண் வாடையையே அறியாத கோவில்களும் இயங்கி வந்தன. இத்தகைய கோவில்களில் கைங்கரியம் புரிந்து வந்த மாதர்கள் உத்தம கன்னிகைகளாக வாழ்ந்து வந்தனர். இவர்கள் நெறி தவறாமல் இயங்கி வந்தனர். உதாரணமாக வெஸ்டேல்ஸ்
the virgin priestess of Vesta, who kept unceasing watch over the sacred fire in the goddess's temple. They were instituted by Numa on the model of a similar college at Alba Longa. Only particular virgins were eligible, and violation of their oath of continence was punished with burial alive, while for neglecting the sacred fire and allowing it to be extinguished, they were flogged by the Pontifex Maximus. They were treated with great reverence by all the people, and even the consul had to lower his face in token of reverence when he met them, and they occupied a conspicuous position at all solemnities. Their period of service usually extended over 30 years, but they rarely returned to the outer world. In addition to guarding the fire, they had to keep the temple clean and maintain the sanctity. From the inviolability of the shrine, wills and documents of importance were entrusted to them. ரோம நாட்டில் ரோமிய தர்மம் காப்பாற்றப்பட்டு வந்த வரையில் இந்த உத்தம கன்னிகைகளில் எவரும் தண்டனைக்குள்ளானது கிடையாது. இந்த உத்தமிகளின் பேரில் சைபீலி தேவி அபார பிரீத்தியை காட்டி வந்தாள். செரஸ் என்ற பெயரையும் ஏற்று வந்த இந்த தேவியானவள் கிரேக்க நாட்டின் எலியூசினியா என்ற 14 நாள் பிரம்மோற்சவத்தில் முக்கிய பங்கை ஏற்று வந்தாள். பிராமணர்கள் தெய்வ தரிசனத்தையும் ஏற்று வந்ததே இந்த தெய்வ தரிசனத்தையும் ஆத்ம தரிசனத்தையும் ஏற்று வந்ததே இந்த உற்சவத்தின் முக்கியமான அம்சமாகும். தவிர உற்சவத்தின் ஒவ்வொரு நாளிலும் பொதுமக்களும் பிரத்யேகமாக வெண்ணாடை உடுத்திய சுமங்கலிகளும் தெய்வீக சம்பவங்களை சித்தரிக்கும் காட்சிகளை நடத்தி கோலாகலமாக கொண்டாடி வந்தனர். நமது ஒவ்வொரு தெய்வங்களின் அடையாளங்களையும் ஆதிக்கத்தையும் நாம் அறிந்து வருகிறோம் அல்லவா? அதே போல சைபீலி தேவியை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். Cybele, a goddess, was variously identified with Ceres, Rhea, Ops, Vesta, Bonadia, and Bonadia and C. Her worship was introduced in antiquity into Phrygia by Attis, and there the Corybantes, the eunuch priests, most solemnly celebrated her festival. Cybele was generally represented as a robust woman, pregnant, to intimate the fertility of the earth, holding a key or a scepter in her hand, and her head adorned with a crown or oak leaves, or riding in a chariot drawn by 2 lame lions, with Attis following, carrying a globe in his hand, and leaning on a fir tree, sacred to Cybele, Sthala Vriksham. At times, she has many breasts and bears 2 lions under her arms. வெஸ்டல் வர்ஜின்களை பற்றி குறிப்பிட்டேன் அல்லவா? அவர்களுள் கிளாடியா என்பவளும் ஒருத்தியாவாள். இவள் தூய்மையிலிருந்து பிறழ்ந்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டாள். தான் எவ்வித தவறுக்கும் இலக்காகவில்லை என்பதாக தெரிவித்துக் கொண்டாள் கிளாடியா. எனினும் அவளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் சைபீலி அம்பாள் தனது பிரதம வாசஸ்தலத்தை இத்தாலியில் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டியதின் பொருட்டு விஜயம் செய்து வந்ததால் தண்டனையை நிறைவேற்றாமல் ஒத்தி போடப்பட்டிருந்தது. கிரேக்க நாட்டின் எலியூசஸ் க்ஷேத்திரத்தில் சைபீலி அம்பாள் தனது முக்கியமான கோவிலை ஏற்று வந்ததாக கூறினேன். பிந்திய ஒரு காலத்தில் ரோம நாட்டிற்கு தன்னை எடுத்துச் செல்ல சைபிலின் மூலமாக ஆக்ஞையிட்டாள் அம்பாள். அதன் பிரகாரம் கிரேக்க நாட்டிலிருந்து மந்திர கோஷத்துடன் கொண்டு வரப்பட்ட அம்பாளின் சிலையை ரோமர்கள் ஏற்று புனித டைபர் நதியில் தெப்போத்சவத்தை செலுத்தினர். ரோமாபுரிக்கருகில் வந்து கொண்டிருந்த பொழுது கப்பல் தரை தட்டியது. இத்தகைய சகுனத் தடையை கண்டு அச்சமுற்ற ரோமிய பெரியோர்கள் தேவியை அணுகினர். அதே சமயத்தில் ஓர் அசரீரி பின்வருமாறு ஒலித்தது: வீணான சந்தேகத்தை கொண்டு உங்களால் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் கிளாடியா பரம சுத்தமானவள். அவள் இந்த கப்பலை கரையில் கொண்டு சேர்ப்பித்து விடுவாள்.
காவலில் இருந்த கிளாடியாவுக்கு இது தெரிவிக்கப்பட்டவுடன் அவள் டைபர் நதியை அடைந்து தனது இடுப்புக்கும் கப்பலுக்கும் கயிற்றை இணைத்து கரையின் உற்ற இடத்தில் கப்பலை அனாயாசமாக கொண்டு சேர்த்தாள். சைபீலி அம்பாளுக்கு ரோம் நகரில் பிரத்யேகமாக ஓர் கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. ஆண்டுக்கொரு முறை ஏப்ரல் ஆல்மோன் நதியின் புனித தீர்த்தத்தை கொண்டு அம்பிகையின் மூலஸ்தானம், அர்த்த மண்டபம் உள்பட கோவில் பூராவும் சுத்தம் செய்யப்பட்டு சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டு வந்தன. இத்தகைய ரோம நாட்டின் ஏராளமான தெய்வீக மேன்மைகள் ஜூலியஸ் சீசரின் காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தளர்ச்சியடைய ஆரம்பித்து விட்டன. மேலும் கூறுவோமேயானால் பெண்மையின் மேன்மை சற்று குன்ற ஆரம்பித்தது அந்நாட்டில்தான். ஆத்மீக பாடசாலைகள் மாறியதும் அந்நாட்டில்தான். ஆத்மீக பாடசாலைகள் தனது தரத்தை இழந்து வெறும் வேதாந்த பாடசாலைகளாக மாறியதும் அந்நாட்டில்தான். நல்லதுகளுடன் கெட்டதுகளும் கலந்து நகரங்கள் பெருகியதும் ரோம நாட்டில்தான். மக்கள் சமூக கட்டுப்பாடுகளிலிருந்து பிறழ ஆரம்பித்ததும் அந்நாட்டில்தான். தெய்வ மதம் மறைந்து கிறிஸ்துவ மதம் தோன்றியதும் அந்நாட்டில்தான். இத்தகைய காலத்திலும் தூய்மையை ஏற்று வந்த சில பெரியோர்கள் வாழ்ந்து வராமல் இல்லை. தவிர அந்நாட்டில் கிறிஸ்துவ சங்கத்துடன் தெய்வ மதம் நீடித்து வந்த வரையில் ஏதோ சிற்சில சந்தர்ப்பங்களில் தெய்வீக சூஷகங்கள் தோன்றி வராமலும் இல்லை. எனினும் தெய்வங்களை அகற்றும் ஓர் நாஸ்திக மதம் தோன்றப்போவதை கிளாடியஸ் என்ற சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பிரதம தெய்வம் அறிவித்து விட்டது. கிரேட் பேன் இஸ் டெட் என்ற சப்தம் ஆட்ரியாட்டிக் கடலை சுற்றியுள்ள பிராந்தியங்களில் மக்களிடையே ஆகாசத்தில் இருந்து உரக்க ஒலித்தது. இந்த அசரீரியின் மூலம் நாட்டில் தெய்வீகம் மறைந்து நாஸ்திகம் நிலவப் போவதை ரோமிய பெரியோர்கள் அறிவித்தனர். 78. ஏ. நாணத்தை அகற்றி ஆபாச நடை உடையை காட்டுபவள் பாபி. நாணத்தை அகற்றி ஆபாச நடை உடையை காட்டுபவள் பாபி. பி. தன்னை போன்றவளை அம்பலமாக்கும் இரகசிய வேசி பாபி. தன்னை போன்றவளை அம்பலமாக்கும் இரகசிய வேசி பாபி. சி. கொடுமையான மூர்க்கனை அகற்றி வாழும் மனைவி பாமரன். கொடுமையான மூர்க்கனை அகற்றி வாழும் மனைவி பாமரன். டி. ஒழுங்கீனமான மனைவியை விலக்கி வாழ்பவன் பாமரன். ஒழுங்கீனமான மனைவியை விலக்கி வாழ்பவன் பாமரன். இ. கணவன் இறந்தால் பற்றுகளை அகற்றுபவள் விவேகி. கணவன் இறந்தால் பற்றுகளை அகற்றுபவள் விவேகி. எஃப். மனைவியின் போக்கில் கவலை ஏற்கான் முற்றின விவேகி. மனைவியின் போக்கில் கவலை ஏற்கான் முற்றின விவேகி. ஜி. போரும் அடியாருக்கு தையலையும் தருபவரும் தெய்வ சாது. போரும் அடியாருக்கு தையலையும் தருபவரும் தெய்வ சாது. H. எக்கணமும் பகவானை ஸ்மரிக்க தவறாதவர் மகான். எக்கணமும் பகவானை ஸ்மரிக்க தவறாதவர் மகான். ஐ. அமிர்தத்தையும் நரகலையும் ஒன்றாக பாவிப்பவர் துறவி. அமிர்தத்தையும் நரகலையும் ஒன்றாக பாவிப்பவர் துறவி. 78. எஃப். மனைவியின் போக்கில் கவலை ஏற்கான் முற்றின விவேகி. மனைவியின் போக்கில் கவலை ஏற்கான் முற்றின விவேகி. எந்தெந்த பிறவிகளையோ எடுத்து வந்ததும் எந்தெந்த கூண்டுகளையோ அடையப் போவதுமான ஓர் ஜீவராசிக்கும் தனக்கும் ஏதும் சம்பந்தம் இல்லையென்ற மெய்மையை உணர்ந்துவிடும் ஓர் முற்றின விவேகி மனைவியுடைய நடவடிக்கைகளில் கருத்தையா கொள்ளப் போகிறான்? 79. ஏ. வலுவில் ஓர் நல்லோனை பற்றி பின்பு கைமாறுபவள் பாப்பி. வலுவில் ஓர் நல்லோனை பற்றி பின்பு கைமாறுபவள் பாப்பி. பி. சிறந்த கணவனை புண்படுத்தும் மனைவி பாப்பி. சிறந்த கணவனை புண்படுத்தும் மனைவி பாப்பி. சி. கடலிலும் ஆழமான உள்ளத்தை வகிக்கும் பெண்டிர் பாமரன். கடலிலும் ஆழமான உள்ளத்தை வகிக்கும் பெண்டிர் பாமரன். டி. தகாத மனைவிக்கு அடி பணியும் கணவனும் பாமரன். தகாத மனைவிக்கு அடி பணியும் கணவனும் பாமரன். இ. கணவன் விருப்பத்திற்கு அணு அளவும் மாறாதவள் விவேகி.
கணவன் விருப்பத்திற்கு அணு அளவும் மாறாதவள் விவேகி. எஃப். சிறந்த பெண்மணிகளாலும் போற்றப்படுபவன் சாது. சிறந்த பெண்மணிகளாலும் போற்றப்படுபவன் சாது. ஜி. சந்ததிக்காக இச்சையில் ஈடுபட்டோர் தெய்வ விவேகி. சந்ததிக்காக இச்சையில் ஈடுபட்டோர் தெய்வ விவேகி. எச். யாவற்றையும் உதறி பதிக்கு அடிமை ஏற்றால்தான் மகான். யாவற்றையும் உதறி பதிக்கு அடிமை ஏற்றால்தான் மகான். ஐ. பெண்டிரால் அடைய முடியாத நிலை துறவி. பெண்டிரால் அடைய முடியாத நிலை துறவி. 79 H and I. யாவற்றையும் உதறி பதிக்கு அடிமை ஏற்றால்தான் மகான். பெண்டிரால் அடைய முடியாத நிலை துறவி. புருஷர்கள் உலக பாசங்கள் அனைத்தையும் விலக்கி தெய்வ பாசத்தில் மட்டும் லயிக்காத வரையில் அவர்கள் மகான் நிலையை அடைய முடியாது. ஆனால் உலக ஆசைகளை துறந்து பகவானுக்கும் முக்கியமாக கணவனுக்கும் அடிமையேற்று விட்டாலே ஓர் மனைவி மகானாக மாறிவிடலாம். மகான்களாக இயங்கக்கூடிய ஸ்திரீகள் மறுபிறவியில் புருஷர்களாக பிறந்து துறவியின் நிலையை அடைபவர்கள் ஆவர். என்பது ஏ. தாயாதியின் மேன்மைக்கு உலை வைக்க நினைப்பவன் பாபி. தாயாதியின் மேன்மைக்கு உலை வைக்க நினைப்பவன் பாபி. பி. அண்டையரின் நல்வாழ்வை காண சகிக்காதவன் பாபி. அண்டையரின் நல்வாழ்வை காண சகிக்காதவன் பாபி. சி. தனது ஏழ்மை நிலைமையை அகற்ற முற்படுபவன் பாமரன். தனது ஏழ்மை நிலைமையை அகற்ற முற்படுபவன் பாமரன். டி. செல்வத்தில் முன்னேறிவிட்ட மாஜி ஏழை பாமரன். செல்வத்தில் முன்னேறிவிட்ட மாஜி ஏழை பாமரன். இ. செயலிலும் குணங்களிலும் முன்னேறிவிடும் ஏழை விவேகி. செயலிலும் குணங்களிலும் முன்னேறிவிடும் ஏழை விவேகி. எஃப். செல்வத்திலும் முன்னேறிவிடும் குணவானும் விவேகி. செல்வத்திலும் முன்னேறிவிடும் குணவானும் விவேகி. ஜி. பெருகும் பணத்தை தருமம் புரிந்து விடுபவன் சாது. பெருகும் பணத்தை தருமம் புரிந்து விடுபவன் சாது. H. வேத கர்மாவினால் வாழ்க்கையை ஏற்றவர் தெய்வ விவேகி. வேத கர்மாவினால் வாழ்க்கையை ஏற்றவர் தெய்வ விவேகி. I. வாழ்க்கையை விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பவர் மகான். வாழ்க்கையை விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பவர் மகான். ஜே. தெய்வீக பறவைகளைப் போல உலாவி வாழ்பவர் துறவி. தெய்வீக பறவைகளைப் போல உலாவி வாழ்பவர் துறவி. 81. ஏ. நிலத்தை சுவாதீனமாக ஆக்கிரமிக்கும் துஷ்டன் பாபி. நிலத்தை சுவாதீனமாக ஆக்கிரமிக்கும் துஷ்டன் பாபி. பி. பாக பிரிவினையில் பொது முடிவுக்கு இணங்காதவன் பாமரன். பாக பிரிவினையில் பொது முடிவுக்கு இணங்காதவன் பாமரன். சி. பிரிவினையில் யாஜ்யத்திற்கு இடம் கொடாதவன் விவேகி. பிரிவினையில் யாஜ்யத்திற்கு இடம் கொடாதவன் விவேகி. டி. பிரிவினையில் வருவதை உறவினருக்கும் உதவுபவன் சாது. பிரிவினையில் வருவதை உறவினருக்கும் உதவுபவன் சாது. இ. தேவ பித்ருக்களுக்கு திருப்தியை அளித்தவர் தெய்வ விவேகி. தேவ பித்ருக்களுக்கு திருப்தியை அளித்தவர் தெய்வ விவேகி. எஃப். ஆத்மீகத்தை ஏற்க தெய்வீகத்தை முடிப்பவர் மகான். ஆத்மீகத்தை ஏற்க தெய்வீகத்தை முடிப்பவர் மகான். ஜி. அகிலத்தின் அடக்கத்திற்கு அதிபதியாயுள்ளவர் துறவி. அகிலத்தின் அடக்கத்திற்கு அதிபதியாயுள்ளவர் துறவி. H. அண்ட சராச்சரங்களிலும் வியாபித்து வருபவர் ஞானி. அண்ட சராச்சரங்களிலும் வியாபித்து வருபவர் ஞானி. 81. டி. பிரிவினையில் வருவதை உறவினருக்கும் உதவுபவன் சாது. தன்னை வந்து அடையும் ஐவேஜில் யாரும் அறியாமல் உறவினர்களுள் எவருக்காவது ஓரளவு உரிமை இருந்துவிட்டாலும் அதை ஏற்பது பாபம் என்ற எண்ணத்தில் உறவினர்களுக்கும் பயன்படுத்தி வருபவன் சாதுவாவான். 81. தேவ பித்ருக்களுக்கு திருப்தியை அளித்தவர் தெய்வ விவேகி. பிராமணர்கள் தங்களுடைய ஆதி முன்னோர்களான மகரிஷிகளுக்கும்
தேவர்களுக்கும் கர்மாக்களை அளிக்க கடமைப்பட்டுள்ளார்கள். 82. ஏ. ஒருவனுடைய ஐவேஜை கபடமாக கைப்பற்றுபவன் பாபி. ஒருவனுடைய ஐவேஜை கபடமாக கைப்பற்றுபவன் பாபி. பி. சந்ததியற்ற ஆஸ்திக்கு வழக்காடும் உறவினன் பாமரன். சந்ததியற்ற ஆஸ்திக்கு வழக்காடும் உறவினன் பாமரன். சி. உரிமையை விட்டுவிட மனம் வராத நேர் வாரிசு விவேகி. உரிமையை விட்டுவிட மனம் வராத நேர் வாரிசு விவேகி. டி. இறுதி பயணத்திற்கான ஐவேஜை சம்பாதிப்பவன் சாது. இறுதி பயணத்திற்கான ஐவேஜை சம்பாதிப்பவன் சாது. இ. வழக்காளிக்கு விட்டுவிடும் உரிமையாளன் சிறந்த விவேகி. வழக்காளிக்கு விட்டுவிடும் உரிமையாளன் சிறந்த விவேகி. எஃப். எத்தகைய வழக்குக்கும் இடமில்லாதவர் தெய்வ விவேகி. எத்தகைய வழக்குக்கும் இடமில்லாதவர் தெய்வ விவேகி. ஜி. உரிமையில் வருவதை தெய்வத்திற்கு அளிப்பவர் தெய்வ சாது. உரிமையில் வருவதை தெய்வத்திற்கு அளிப்பவர் தெய்வ சாது. H. தனக்குரிய வாரிசு தனத்தை ஏற்காதவர் மகான். தனக்குரிய வாரிசு தனத்தை ஏற்காதவர் மகான். I. சந்ததியை கொள்ளாதவர் துறவி. சந்ததியை கொள்ளாதவர் துறவி. 83. ஏ. பஞ்சாயத்து தீர்ப்பில் ஒருதலை பட்சம் காட்டுவோர் பாபி. பஞ்சாயத்து தீர்ப்பில் ஒருதலை பட்சம் காட்டுவோர் பாபி. பி. தான் ஏற்ற சச்சரவில் தன் வாதத்தை சாதிப்பவன் பாபி. தான் ஏற்ற சச்சரவில் தன் வாதத்தை சாதிப்பவன் பாபி. சி. இழைத்த பிழையை ஒப்புக்கொள்ளும் நல்லவன் பாமரன். இழைத்த பிழையை ஒப்புக்கொள்ளும் நல்லவன் பாமரன். டி. இசைத்த வாக்கில் பின் வாங்காதவன் விவேகி. இசைத்த வாக்கில் பின் வாங்காதவன் விவேகி. இ. தான் அறிந்ததை உரைத்தாலும் பொறுமையுடன் ஏற்பான் சாது. தான் அறிந்ததை உரைத்தாலும் பொறுமையுடன் ஏற்பான் சாது. எஃப். ஹாஸ்யமேனும் வாய்விட்டு நகைக்காதவன் சிறந்த விவேகி. ஹாஸ்யமேனும் வாய்விட்டு நகைக்காதவன் சிறந்த விவேகி. ஜி. புன்னகை புரியக்கூடியவன் முற்றின விவேகி. புன்னகை புரியக்கூடியவன் முற்றின விவேகி. H. தெய்வ லீலைகளை புகழ்ந்து இசைப்பவர் மகான். தெய்வ லீலைகளை புகழ்ந்து இசைப்பவர் மகான். I. அற்புத லீலைகளை அபூர்வமாக தெளிய வைப்பவர் துறவி. அற்புத லீலைகளை அபூர்வமாக தெளிய வைப்பவர் துறவி. 84. ஏ. பல ஆயிரம் லஞ்சமேற்று மூடர்களுக்கு தேர்வளிப்பவன் பாபி. பல ஆயிரம் லஞ்சம் ஏற்று மூடர்களுக்கு தேர்வளிப்பவன் பாபி. பி. பரீட்சைக்கான வினாத்தாளை வெளியிடாத ஆசான் பாமரன். பரீட்சைக்கான வினாத்தாளை வெளியிடாத ஆசான் பாமரன். சி. வெளிவரக்கூடாத அந்தரங்கத்தை காப்பாற்றுபவன் விவேகி. வெளிவரக்கூடாத அந்தரங்கத்தை காப்பாற்றுபவன் விவேகி. டி. ரகசியத்திற்கு இடம் வைத்துக் கொள்ளாதவன் சாது. ரகசியத்திற்கு இடம் வைத்துக் கொள்ளாதவன் சாது. இ. கேஷ்ய ஜோசியர்களை கண்டிப்பவன் சிறந்த விவேகி. கேஷ்ய ஜோசியர்களை கண்டிப்பவன் சிறந்த விவேகி. எஃப். வேள்வி சாதக பாதகத்தை விண்டவர் தெய்வ விவேகி. வேள்வி மூலம் சாதக பாதகத்தை விண்டவர் தெய்வ விவேகி. ஜி. தான் அறியாமலே பக்தரின் முன் காணக்கூடியவர் மகான். தான் அறியாமலே பக்தரின் முன் காணக்கூடியவர் மகான். H. நாபியின் ரகசியமான புதிரை கண்டு கொண்டவர் துறவி. நாபியின் ரகசியமான புதிரை கண்டு கொண்டவர் துறவி. 84. எஃப். வேள்வி மூலம் சாதக பாதகத்தை விண்டவர் தெய்வ விவேகி. பண்டைய காலத்திய பிராமணர்கள் ஹோம யஜ்ஞங்களின் மூலம் பிரச்சனைகளில் நிகழக்கூடிய சாதக பாதகங்களை முன்கூட்டி அறிவிப்பதுண்டு. 84. ஜி. தான் அறியாமலே பக்தரின் முன் காணக்கூடியவர் மகான். ஒருவனுக்கு எதிரில் ஓர் மகானை பகவான் நிறுத்தி காட்டி வைப்பதுண்டு. ஆனால் அந்த மகான் அந்த நிகழ்ச்சியை அறியார். 85. ஏ. பிற பயிர்களில் கால்நடைகளை மேய விடுபவன் பாப்பி.
பிற பயிர்களில் கால்நடைகளை மேய விடுபவன் பாபி. பி. நடுத்தர மரங்களை மொட்டையடித்து அழிப்பவன் பாபி. நடுத்தர மரங்களை மொட்டையடித்து அழிப்பவன் பாபி. சி. இரண்டை வளர்த்து வயதானதை பயனாக்குபவன் பாமரன். இரண்டை வளர்த்து வயதானதை பயனாக்குபவன் பாமரன். டி. வாழ்க்கையில் விருட்ச தானத்தையும் விலக்காதவன் விவேகி. வாழ்க்கையில் விருட்ச தானத்தையும் விலக்காதவன் விவேகி. இ. காடுகள் அழியாமல் கண்காணிக்கும் ராஜாங்கம் விவேகி. காடுகள் அழியாமல் கண்காணிக்கும் ராஜாங்கம் விவேகி. எஃப். நவீன பூங்காவை அங்கீகரிக்காதவர் தெய்வ விவேகி. நவீன பூங்காவை அங்கீகரிக்காதவர் தெய்வ விவேகி. ஜி. நந்தவனத்தில் தெய்வீகத்தை உணர்பவர் தெய்வ சாது. நந்தவனத்தில் தெய்வீகத்தை உணர்பவர் தெய்வ சாது. H. ஸ்தல விருட்சங்களிலும் தெய்வத்தை தரிசிப்பவர் மகான். ஸ்தல விருட்சங்களிலும் தெய்வத்தை தரிசிப்பவர் மகான். I. பட்ட மரத்தை பசுமையாக்க வல்லவர் துறவி. பட்ட மரத்தை பசுமையாக்க வல்லவர் துறவி. 85 A and B. பிற பயிர்களில் கால்நடைகளை மேய விடுபவன் பாப்பி. நடுத்தர மரங்களை மொட்டையடித்து அழிப்பவன் பாப்பி. தோட்டங்களிலும் வயல்களிலும் முக்கியமாக சாலைகளிலும் வளர நட்டு வைத்திருக்கும் இளம் கன்றுகளை ஆடு மாடுகளை விட்டு மேய விடுபவனும் சாலை மரங்களை மொட்டையடிப்பவனும் கொடிய பாப்பியாவான். நமது சுதந்திர காலத்திலிருந்து இத்தகைய பாவங்கள் பெருக ஆரம்பித்தன. இத்தகையவர்களை தடுக்க முயலும் நல்லவர்களை மறுகணத்தில் ஆஸ்பத்திரியில் காண நேரிட்டு விடுகிறது. 85 சி. இரண்டை வளர்த்து வயதானதை பயனாக்குபவன் பாமரன். தன்னுடைய சொந்த மரமாக இருந்தாலும் கூட முற்றின வயதை அடையாத வரையில் அதை வெட்டக்கூடாது. மேலும் 2 மரங்களை வளர வைத்த பிறகுதான் ஒரு 3வது மரத்தை பயன்படுத்த வேண்டும். மரத்தை மொட்டையடிப்பவன் மறுபிறவியில் தனது அங்கங்களுக்கு ஹானி ஏற்பவன் ஆவான். 85 டி. வாழ்க்கையில் விருட்ச தானத்தையும் விலக்காதவன் விவேகி. சாஸ்திர தானங்களுள் விருட்ச தானமும் ஒன்றாகும். நெடுஞ்சாலைகளை தவிர மயானத்துக்கு செல்லும் பாதை, கிராமத்தை அணுகும் பாதை, ஆலய வட்டாரம், ஆற்றங்கரை, குளக்கரை, சந்தைகள் கூடுமிடம் போன்ற இடங்களில் ஒரு கன்றையாவது நட்டு அல்லது விதையையாவது விதைத்து அது மரமாக வளரும் வரையில் தண்ணீர் விட்டு பாதுகாத்து வருபவனாயிருந்தாலும் அல்லது கைமாறு பாராமல் அந்த பொறுப்பை ஏற்பவனாயிருந்தாலும் அல்லது அதன் பொருட்டு ஊதியம் அளித்து வருபவனாயிருந்தாலும் அத்தகையவர்கள் விவேக அம்சங்களில் ஒன்றை நிறைவேற்றுபவர்கள் ஆவார்கள். 85 எஃப். நவீன பூங்காவை அங்கீகரிக்காதவர் தெய்வ விவேகி. செடி கொடி மரங்களுள் மானிட ஆரோக்கியத்திற்கு குந்தகமான சில வகைகளும் நன்மைக்கு குந்தகமான சில வகைகளும் இப்புவியில் இயங்கி வருகின்றன. ஒரு சில தாவரங்களில் இருந்து வெளிவரும் காற்றை ஒருவன் பெரும்பாலும் ஏற்று வருவதன் மூலம் குணத்தன்மைகள் குறையவும் மூர்க்கத்தனம் பெருகவும் உணர்ச்சி பெருகவும் ஏதுவாகும். சென்ற சில ஆண்டுகளாக நமது நாடு பூராவும் காடு போல மண்டி வரும் வேலிக்கருவை என்ற இத்தகைய தாவரம் ஏற்கத்தக்கதல்ல. நிலத்தின் சாரத்தை பற்றி கொள்ளும் இந்த தாவரம் காலக்கிரமத்தில் நிலத்தை பாழாக்கும் சக்தியையும் கொண்டதாகும். தவிர கவர்ச்சிகரமாக தோற்றமளிக்கும் குரோட்டன்ஸ் வகைகளில் பெரும்பாலானவைகள் நமது ஆரோக்கியத்திற்கு விரோதிகளாகும். இந்த காரணத்தினால்தான் நவீன பூங்காவை அதாவது பார்க் அங்கீகரிப்பதற்கு இல்லை. 85 ஜி. நந்தவனத்தில் தெய்வீகத்தை உணர்பவர் தெய்வ சாது. நந்தவனம் என்பது புனிதம் வாய்ந்த ஒரு பிரத்யேகமான ஓர் தோட்டமாகும். தெய்வங்களுக்கு பிரீத்தியான ஒரு சில விருட்சங்கள், ஒரு சில புஷ்ப செடிகள், அதிகப்படியாக வாழை பாக்கு போன்றவைகளை மட்டும்தான் நந்தவனத்தில் அமர்த்த சாஸ்திரம் கூறியிருக்கிறது. நந்தவனத்தில் உள்ள பத்திரம் புஷ்பம் முதலியவைகளை அன்றாடம் மடியுடன் பறித்து பக்தியுடன் பூஜை செய்து வரும் நல்லவர்கள் அவரவர்களுடைய குணத்திலும் அறிவிலும் முன்னேறவும் ஆரோக்கியத்தில் விருத்தியடையவும் நேரிடுகிறது.
இத்தகையவைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் நந்தவனத்தில் தெய்வ சாதுக்கள் தெய்வீகத்தை காண்பார்கள். தவிர ஒருவன் எந்தவிதமான நீண்ட கால நோயை கொண்டவனாயிருந்தாலும் அவன் நந்தவனத்தை தெய்வீகமாக ஸ்மரித்து அதை பராமரித்து வந்தாலும் அல்லது அவ்விடத்திலேயே வாசம் செய்து வந்தாலும் காலக்கிரமத்தில் நோய் முற்றிலும் நிவர்த்தியாகிவிடும். 86A. தானிய அளவை குறைத்து விற்பவன் பாபி. தானிய அளவை குறைத்து விற்பவன் பாபி. B. சுய தேவைக்கு மரத்தை வளர்ப்பவன் பாமரன். சுய தேவைக்கு மரத்தை வளர்ப்பவன் பாமரன். C. உணவு தின்பண்டங்களினால் ஜீவனம் ஏற்காதவன் விவேகி. உணவு தின்பண்டங்களினால் ஜீவனம் ஏற்காதவன் விவேகி. D. தனக்கென்று ஓர் நிழலை கொள்ளாதவன் பழுத்த விவேகி. தனக்கென்று ஓர் நிழலை கொள்ளாதவன் பழுத்த விவேகி. E. ஏற்ற மரத்தடியில் வேதாந்தம் பயின்றவர் தெய்வ விவேகி. ஏற்ற மரத்தடியில் வேதாந்தம் பயின்றவர் தெய்வ விவேகி. F. பகவானில் பல காட்சிகளையும் தரிசிப்பவர் மகான். பகவானில் பல காட்சிகளையும் தரிசிப்பவர் மகான். G. வனத்திலும் விளையாட்டை கொள்பவர் துறவி. வனத்திலும் விளையாட்டை கொள்பவர் துறவி. H. பாலைவனத்தை சோலைவனமாக்க வல்லவர் ஞானி. பாலைவனத்தை சோலைவனமாக்க வல்லவர் ஞானி. 87. A. பண்டங்களில் கலப்படம் செய்பவன் பாபி. பண்டங்களில் கலப்படம் செய்பவன் பாபி. B. தயாரிப்பின் தரத்தை குறைத்து விலையை உயர்த்துபவன் பாபி. தயாரிப்பின் தரத்தை குறைத்து விலையை உயர்த்துபவன் பாபி. C. நவீன நகர பெருமைகளில் மனதை இணைப்பவன் பாமரன். நவீன நகர பெருமைகளில் மனதை இணைப்பவன் பாமரன். D. நகர பெருக்கால் பண்பும் பெண்மையும் அகலும் என்பான் விவேகி. நகர பெருக்கால் பண்பும் பெண்மையும் அகலும் என்பான் விவேகி. E. கிராமம் க்ஷீணில் நாடும் மதியும் நசியும் என்பான் தெய்வ விவேகி. கிராமம் க்ஷீணில் நாடும் மதியும் நசியும் என்பான் தெய்வ விவேகி. F. மானிட ஜென்மாவின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர் மகான். மானிட ஜென்மாவின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர் மகான். G. பூத உடலுடன் கனவு நிலையிலும் சஞ்சரிப்பவர் துறவி. பூத உடலுடன் கனவு நிலையிலும் சஞ்சரிப்பவர் துறவி. H. பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாய் உள்ளவர் ஞானி. பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாய் உள்ளவர் ஞானி. 88. A. நல்லோரின் குறைகளை இகழ்ந்து பிரச்சாரம் செய்பவன் பாபி. நல்லோரின் குறைகளை இகழ்ந்து பிரச்சாரம் செய்பவன் பாபி. B. தீயோர் நட்பின் முடிவை எச்சரிக்கும் நல்லவன் பாமரன். தீயோர் நட்பின் முடிவை எச்சரிக்கும் நல்லவன் பாமரன். C. பழகுவோரின் பிழையை புண்படாது திருத்துபவன் விவேகி. பழகுவோரின் பிழையை புண்படாது திருத்துபவன் விவேகி. D. யாவரின் குறைகளையும் எவரிடமும் பேசாதவன் சாது. யாவரின் குறைகளையும் எவரிடமும் பேசாதவன் சாது. E. ராஜீய குறைகளை நாடகத்தில் காட்டியவன் சிறந்த விவேகி. ராஜீய குறைகளை நாடகத்தில் காட்டியவன் சிறந்த விவேகி. F. தெய்வ ரீதியில் குறையற்று விளங்குபவர் மகான். தெய்வ ரீதியில் குறையற்று விளங்குபவர் மகான். G. பாரினரின் கண்களுக்கு குறைவாக காண்பவர் துறவி. பாரினரின் கண்களுக்கு குறைவாக காண்பவர் துறவி. 89. A. தீய செயலை கண்டிப்பவனை வசைகளால் தாக்குபவன் பாபி. தீய செயலை கண்டிப்பவனை வசைகளால் தாக்குபவன் பாபி. B. சச்சரவு முற்றினும் பதம் தவறாத நல்லவன் பாமரன். சச்சரவு முற்றினும் பதம் தவறாத நல்லவன் பாமரன். C. வேதத்தை மனப்பாடம் பயிலும் வைதீகன் பாமரன். வேதத்தை மனப்பாடம் பயிலும் வைதீகன் பாமரன். D. சமீப காலத்திய அந்தணர்கள் அனைவரும் விவேகி. சமீப காலத்திய அந்தணர்கள் அனைவரும் விவேகி. E. அன்பான உபசரிப்பில் மனம் அற்றும் மறுக்காதவன் சாது. அன்பான உபசரிப்பில் மனமற்றும் மறுக்காதவன் சாது. F. மத்திய காலத்திய வேதியர்களில் முக்காலும் சிறந்த விவேகி. மத்திய காலத்திய வேதியர்களில் முக்காலும் சிறந்த விவேகி. G.
பண்டைய காலத்திய பிராமணர்கள் தெய்வ விவேகி. பண்டைய காலத்திய பிராமணர்கள் தெய்வ விவேகி. H. சித்தத்தின் இன்ப உணர்ச்சியை அனுபவிப்பவர் மகான். சித்தத்தின் இன்ப உணர்ச்சியை அனுபவிப்பவர் மகான். I. சித்தம் மலர்ந்தவர் துறவி. சித்தம் மலர்ந்தவர் துறவி. 90. A. ஊரான்களை வம்பளந்து திரைமறைவில் கையாடுபவன் பாபி. ஊரான்களை வம்பளந்து திரைமறைவில் கையாடுபவன் பாபி. B. மானிட ஜென்மாவின் நோக்கத்தை உணராதவன் பாமரன். மானிட ஜென்மாவின் நோக்கத்தை உணராதவன் பாமரன். C. புண்ணியங்களை சேகரிக்க ஆர்வத்தை கொள்பவன் விவேகி. புண்ணியங்களை சேகரிக்க ஆர்வத்தை கொள்பவன் விவேகி. D. பிறவியின் தேவையை காலத்தில் சேகரிப்பவன் சாது. பிறவியின் தேவையை காலத்தில் சேகரிப்பவன் சாது. E. காலத்தின் அருமையை உணர்பவன் சிறந்த விவேகி. காலத்தின் அருமையை உணர்பவன் சிறந்த விவேகி. F. காலனின் ஆமோதிப்பை பெற்றவன் முற்றின விவேகி. காலனின் ஆமோதிப்பை பெற்றவன் முற்றின விவேகி. G. கால சக்கரத்தை பகவானிடம் ஒப்படைப்பவர் மகான். கால சக்கரத்தை பகவானிடம் ஒப்படைப்பவர் மகான். H. காலனால் போற்றப்படுபவர் துறவி. காலனால் போற்றப்படுபவர் துறவி. I. காலத்தை வென்றவர் ஞானி. காலத்தை வென்றவர் ஞானி. 91. A. பிடிப்பட்ட திருடனை ஹத்துமீறி மீட்டு போகும் தீயர் பாபி. பிடிப்பட்ட திருடனை ஹத்துமீறி மீட்டு போகும் தீயர் பாபி. B. நீதிமன்றத்தில் பொய் சாட்சி புகழ்பவன் பாபி. நீதிமன்றத்தில் பொய் சாட்சி புகழ்பவன் பாபி. C. கைதியின் பேரில் இரக்கம் வைக்கும் நீதிபதி பாமரன். கைதியின் பேரில் இரக்கம் வைக்கும் நீதிபதி பாமரன். D. தீய வினைக்கு திராசு முனையில் சிக்ஷை விதிப்பவன் விவேகி. தீய வினைக்கு திராசு முனையில் சிக்ஷை விதிப்பவன் விவேகி. E. தவறான சிக்ஷையையும் மனமுவந்து ஏற்பவன் சாது. தவறான சிக்ஷையையும் மனமுவந்து ஏற்பவன் சாது. F. தவறை புரிய முடியாத வேந்தன் சிறந்த விவேகி. தவறை புரிய முடியாத வேந்தன் சிறந்த விவேகி. G. தெய்வ குற்றத்திற்காக சிக்ஷை கொடுப்பவரும் தெய்வ சாது. தெய்வ குற்றத்திற்காக சிக்ஷை கொடுப்பவரும் தெய்வ சாது. H. இன்ப துன்பங்களின் நீதிபதியை நாடுபவர் மகான். இன்ப துன்பங்களின் நீதிபதியை நாடுபவர் மகான். I. ஐம்புலன்களின் தேவையை அகற்றியவர் துறவி. ஐம்புலன்களின் தேவையை அகற்றியவர் துறவி. 92. A. களவு மோசடிக்கு உடந்தை ஏற்பவன் பாபி. களவு மோசடிக்கு உடந்தை ஏற்பவன் பாபி. B. நீதிமன்றத்துக்கு மிரட்டல் கடிதம் போடுபவன் பாபி. நீதிமன்றத்துக்கு மிரட்டல் கடிதம் போடுபவன் பாபி. C. தனக்கு இணங்கும் தகாதவனை ஜட்ஜாக்கும் தலைவன் பாபி. தனக்கு இணங்கும் தகாதவனை ஜட்ஜாக்கும் தலைவன் பாபி. D. பொய் வழக்கை ஏற்க தயங்கும் வக்கீல் பாமரன். பொய் வழக்கை ஏற்க தயங்கும் வக்கீல் பாமரன். E. அநீதிகள் மலிந்தால் நடவடிக்கை எடுக்குமாக்ஷி விவேகி. அநீதிகள் மலிந்தால் நடவடிக்கை எடுக்குமாக்ஷி விவேகி. F. நவீன சட்ட முறைகளின் விளைவை எச்சரிக்கும் ஜட்ஜ் விவேகி. நவீன சட்ட முறைகளின் விளைவை எச்சரிக்கும் ஜட்ஜ் விவேகி. G. தகுந்தோரிடமும் நெருங்கி பழகாத நீதிபதி சிறந்த விவேகி. தகுந்தோரிடமும் நெருங்கி பழகாத நீதிபதி சிறந்த விவேகி. H. முதன்மையான சன்மானத்தை பெறுபவர் மகான். பகவானின் முதன்மையான சன்மானத்தை பெறுபவர் மகான். I. உலக வாழ்க்கைக்கு மாறாக விளங்குபவர் துறவி. உலக வாழ்க்கைக்கு மாறாக விளங்குபவர் துறவி. 92. E. அநீதிகள் மலிந்தால் நடவடிக்கை எடுக்குமாக்ஷி விவேகி. பாவ காலங்களில் உலக ராஜ்யங்களில் ஆட்சியின் திறமை ஓரளவு குன்ற நேரிடலாம். பிரஜைகளும் நேர்மையிலிருந்து தவறலாம். ஆனால் நீதிமன்றங்களில் களங்கம் அணுகிவிடக் கூடாது. 17ஆம் நூற்றாண்டில் பதவியை ஏற்ற முராட் என்ற இளைஞன் தனது ஆட்டோமன் சாம்ராஜ்யத்தில் திடீரென்று நீதிகள் மறைந்து விட்டதாக கேள்விப்பட்டான். நீதிபதிகள் அனைவரையும் தர்பாரில் கூட்டி ஜவாபு கூற உத்தரவிட்டான். They said,
we have no freedom, and if we protect thy subjects against the violence of the Spahis and the tax gatherers, we are accused of corruption, our tribunals are assailed by armed men, and our houses are pillaged. The work of death speedily began. Energetic emissaries were sent through Constantinople, who slew the leaders of the late insurrection and all whom Murad marked for destruction. The revenge of royalty for its long humiliation reaped the bloodiest harvest under Murad's own eye. He patrolled the streets at night and with his own hand struck dead the offenders against his numerous edicts in matters of police. The number of those who died by his command is reckoned at 100,000. Subsequently, all falls, small or great, were visited by him with the same short, sharp, and final sentence, and at last the terror with which he was regarded was so general and profound that men who were summoned to the Sultan's presence commonly made the death ablution before they entered the place. The courage of Murad, his bold and martial demeanor confirmed the respect and awe which his strenuous ferocity inspired. Murad was then 20 years old. In his later reign, when civil or military duty required his vigilance, none could surpass him in austerity and abstemiousness or in the capacity. He tolerated no crimes. The worst of evils, the sway of local tyrants, ceased under his dominion. He was unremittingly and unrelentingly watchful in visiting the offenses of all who were in authority under him, as well as of those of the mass of his subjects. And the worst tyranny of the single despot was a far less grievous curse empire that had been the military anarchy which he quelled. Order and subordination were restored under his iron sway. There was discipline in the campus. There was pure justice in the tribunal. The revenues were honestly administered. The abuses of feudal system of Ziamets and Timars were extirpated. And if Murad was dreaded at home, he made himself still more feared by the foe abroad. Harahara Shankara, Jai Jai Shankara. 93 A. கைதியின் தோள் மீது கை போட்டு போகும் போலீஸ் பாபி. கைதியின் தோள் மீது கை போட்டு போகும் போலீஸ் பாபி. பி. வாய்ச்சண்டை முற்றினும் கையளவுக்கு முந்தாதவன் பாமரன். வாய்ச்சண்டை முற்றினும் கையளவுக்கு முந்தாதவன் பாமரன். சி. நாட்டில் சீர்திருத்தத்தை புகுத்துபவன் பாமரன். நாட்டில் சீர்திருத்தத்தை புகுத்துபவன் பாமரன். டி. உயர் போலீசு குற்ற சட்டம் வேண்டுமென்பான் விவேகி. உயர் போலீசு குற்ற சட்டம் வேண்டுமென்பான் விவேகி. இ. உலகில் பழைய முறைகள் திரும்ப விரும்புபவன் விவேகி. உலகில் பழைய முறைகள் திரும்ப விரும்புபவன் விவேகி. எஃப். பொருளை இழந்தால் கவலையை ஏற்பவனும் விவேகி. பொருளை இழந்தால் கவலையை ஏற்பவனும் விவேகி. ஜி. இழந்ததை முன்பு கவர்ந்ததாக ஆறுதல் ஏற்பான் சாது. இழந்ததை முன்பு கவர்ந்ததாக ஆறுதல் ஏற்பான் சாது. எச். தனது வினைப்பயன்களால் திருப்தி அடைபவன் சாது. தனது வினைப்பயன்களால் திருப்தி அடைபவன் சாது. ஐ. நிம்மதியை கொள்பவன் சிறந்த விவேகி. நிம்மதியை கொள்பவன் சிறந்த விவேகி. ஜே. சாந்தியை கொள்பவன் முற்றின விவேகி. சாந்தியை கொள்பவன் முற்றின விவேகி. கே. தான் இழந்ததை ஈசனால் காட்டப்படுபவர் மகான். தான் இழந்ததை ஈசனால் காட்டப்படுபவர் மகான். எல். அத்வைதத்தின் சின்னமாக விளங்குபவர் துறவி. அத்வைதத்தின் சின்னமாக விளங்குபவர் துறவி. 93 கே. தான் இழந்ததை ஈசனால் காட்டப்படுபவர் மகான். தான் இழந்த விக்கிரகத்தை ஸ்ரீ ராமரின் மூலம் திரும்ப பெற்றார் தியாகராஜ சுவாமிகள். 94 ஏ. வாங்கியதை திரும்பி விட்டதாக சாதிக்கும் கொடியவன் பாவி. வாங்கியதை திருப்பி விட்டதாக சாதிக்கும் கொடியவன் பாவி. பி. மக்களை தகாதவர்களாக தயாரிக்கும் இயக்கவாதி பாவி. மக்களை தகாதவர்களாக தயாரிக்கும் இயக்கவாதி பாவி. சி. தகாத புரட்சியின் விளைவை அறியாத மக்கள் பாமரன். தகாத புரட்சியின் விளைவை அறியாத மக்கள் பாமரன். டி.
இப்புரட்சியால் நாடு ரணகளம் ஆகுமென்பான் விவேகி. இப்புரட்சியால் நாடு ரணகளம் ஆகுமென்பான் விவேகி. இ. புரட்சியை முளையிலேயே கிள்ளுபவன் ராஜ்ய விவேகி. புரட்சியை முளையிலேயே கிள்ளுபவன் ராஜ்ய விவேகி. எஃப். தீயோரை மீண்டும் திருத்த இயலாதென்பான் சிறந்த விவேகி. தீயோரை மீண்டும் திருத்த இயலாதென்பான் சிறந்த விவேகி. ஜி. தீயோரை தாங்கும் பூதேவி வருந்துவாள் என்பான் தெய்வ விவேகி. தீயோரை தாங்கும் பூதேவி வருந்துவாள் என்பான் தெய்வ விவேகி. எச். நவீன விஞ்ஞான காலத்தில் தோன்றாதவர் மகான். நவீன விஞ்ஞான காலத்தில் தோன்றாதவர் மகான். உலகப்போக்கில் குறுக்கிட மனம் கொள்ளாதவர் துறவி. உலகப்போக்கில் குறுக்கிட மனம் கொள்ளாதவர் துறவி. 95 ஏ. மரண தண்டனைக்கு தடை கோரும் இயக்கம் பாபி. மரண தண்டனைக்கு தடை கோரும் இயக்கம் பாபி. பி. பணம் பெற்றும் தீயனுக்கு ஓட்டளிக்காதவன் பாமரன். பணம் பெற்றும் தீயனுக்கு ஓட்டளிக்காதவன் பாமரன். சி. யாவருக்கும் ஓட்டுரிமை ஆபத்தென்பான் விவேகி. யாவருக்கும் ஓட்டுரிமை ஆபத்தென்பான் விவேகி. டி. பட்டதாரிகளின் வாக்கெடுப்பை விரும்புபவன் விவேகி. பட்டதாரிகளின் வாக்கெடுப்பை விரும்புபவன் விவேகி. இ. பிரபுக்களுக்கு ஓட்டுரிமை முக்கியம் என்பான் சாது. பிரபுக்களுக்கு ஓட்டுரிமை முக்கியம் என்பான் சாது. எஃப். வயது வந்த மேதைகளுக்கும் என்பான் சிறந்த விவேகி. வயது வந்த மேதைகளுக்கும் என்பான் சிறந்த விவேகி. ஜி. அரசியலின் நினைவை மறந்தவர் மகான். அரசியலின் நினைவை மறந்தவர் மகான். எச். அகில அலுவல்களையும் விந்தையாக காண்பவர் துறவி. அகில அலுவல்களையும் விந்தையாக காண்பவர் துறவி. 95 என்னால் மேலே கொடுக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை இருந்தால் சுபிக்ஷம், அமைதி, சந்துஷ்டி போன்றவைகளை சத்தியமாக அடைய முடியும். 95 டி. பட்டதாரிகளின் வாக்கெடுப்பை விரும்புபவன் விவேகி. அதாவது ஆங்கிலேயர் காலத்திய பட்டதாரிகளை போல் உள்ளவர்கள். 96 ஏ. ஜாதி இனத்தை பக்குவமாக புகட்டும் வேட்பாளன் பாபி. ஜாதி இனத்தை பக்குவமாக புகட்டும் வேட்பாளன் பாபி. பி. தன்னலத்திற்கு சட்டங்களை திருத்தும் தீய தலைவன் பாபி. தன்னலத்திற்கு சட்டங்களை திருத்தும் தீய தலைவன் பாபி. சி. தரம் அறியாமல் ஓட்டு போடும் அப்பாவிகள் பாமரன். தரம் அறியாமல் ஓட்டு போடும் அப்பாவிகள் பாமரன். டி. அதன் விளைவுகளை சுமக்கும் பிந்திய நல்லோர் விவேகி. அதன் விளைவுகளை சுமக்கும் பிந்திய நல்லோர் விவேகி. இ. பல அதிசய காலங்களை அறிவிக்கும் புராணிகள் சாது. பல அதிசய காலங்களை அறிவிக்கும் புராணிகன் சாது. எஃப். உலகமே வாழ உள்ளத்தில் ஏற்றவர் தெய்வ விவேகி. உலகமே வாழ உள்ளத்தில் ஏற்றவர் தெய்வ விவேகி. ஜி. மாந்தர்களின் சுகதுக்கங்களில் மனம் செல்லாதவர் மகான். மாந்தர்களின் சுகதுக்கங்களில் மனம் செல்லாதவர் மகான். எச். திணிகளை போக்கிடும் கிரணங்களை வகிப்பவர் துறவி. திணிகளை போக்கிடும் கிரணங்களை வகிப்பவர் துறவி. 97 ஏ. பணம் ஆடைகளை வழங்கி ஓட்டு வாங்குபவன் பாபி. பணம் ஆடைகளை வழங்கி ஓட்டு வாங்குபவன் பாபி. பி. வேட்பாளர்களின் தகுதிக்கும் தடை விதித்திடும் ஆட்சி பாபி. வேட்பாளர்களின் தகுதிக்கும் தடை விதித்திடும் ஆட்சி பாபி. சி. இவ்வித மக்களாட்சியை ஒப்பாத படிப்பாளி பாமரன். இவ்வித மக்களாட்சியை ஒப்பாத படிப்பாளி பாமரன். டி. பனிப்புயலும் பூகம்பமும் ஆட்சியின் விளைவென்பான் விவேகி. பனிப்புயலும் பூகம்பமும் ஆட்சியின் விளைவென்பான் விவேகி. இ. உயிரும் பயிரும் வெள்ளத்தால் அழியும் என்பான் விவேகி. உயிரும் பயிரும் வெள்ளத்தால் அழியும் என்பான் விவேகி. எஃப். குலை நடுங்கும் அன்றாட சம்பவங்கள் நேராதென்பான் விவேகி. குலை நடுங்கும் அன்றாட சம்பவங்கள் நேராதென்பான் விவேகி. ஜி. பொதுஜன ஓட்டை தவிர்ப்பதே ஜனநாயகம் என்பான் விவேகி. பொதுஜன ஓட்டை தவிர்ப்பதே ஜனநாயகம் என்பான் விவேகி. எச். கீழோருக்கு தேவையற்ற அரசியலை புகட்டாத ஆட்சி விவேகி. கீழோருக்கு தேவையற்ற அரசியலை புகட்டாத ஆட்சி விவேகி. ஐ. யாவரின் நலனுக்கும் இம்முறையே சிறந்ததென்பான் சாது. யாவரின் நலனுக்கும் இம்முறையே சிறந்ததென்பான் சாது. ஜே. நீர்வளமும் நிலவளமும் பெருகும் என்பான் சிறந்த விவேகி. நீர்வளமும் நிலவளமும் பெருகும் என்பான் சிறந்த விவேகி. கே. சித்தராக அமர பகவானை கோருபவரும் மகான். சித்தராக அமர பகவானை கோருபவரும் மகான். எல்.
நாம் தீம்பு நினைத்தாலும் மன்னிப்பை திருப்புபவர் துறவி. நாம் தீம்பு நினைத்தாலும் மன்னிப்பை திருப்புபவர் துறவி. 98 A. மக்களின் எதிர்ப்புகளை அன்றாடம் ஏற்கும் மக்களாட்சி பாவி. மக்களின் எதிர்ப்புகளை அன்றாடம் ஏற்கும் மக்களாட்சி பாவி. டி. ஏழை போல் காட்டிக்கொள்ளும் அன்றாட திருடர்கள் பாவி. ஏழை போல் காட்டிக்கொள்ளும் அன்றாட திருடர்கள் பாவி. சி. நிதியை ஏழை என்போருக்கு வாரி வழங்கும் மக்களாட்சி பாவி. நிதியை ஏழை என்போருக்கு வாரி வழங்கும் மக்களாட்சி பாவி. டி. எனினும் தீ கொலை கொள்ளை குறையாதென்பான் பாமரன். எனினும் தீ கொலை கொள்ளை குறையாதென்பான் பாமரன். இ. தெய்வத்தால் ஒருமையை உணர்த்தப்பட்டவர் தெய்வ விவேகி. தெய்வத்தால் ஒருமையை உணர்த்தப்பட்டவர் தெய்வ விவேகி. எஃப். பகவானையே ஒருமையாக காண்பவர் மகான். பகவானையே ஒருமையாக காண்பவர் மகான். ஜி. தான் காணும் ஒருமையை பார் இனருக்கு பகராதவர் துறவி. தான் காணும் ஒருமையை பாரினருக்கு பகராதவர் துறவி. 99 A. நீதிமன்றங்களில் தலையிடும் தலைவர்களின் ஆட்சி பாபி. நீதிமன்றங்களில் தலையிடும் தலைவர்களின் ஆட்சி பாபி. டி. சிறைவாசிகளுக்கு வலுவில் வசதி அளிக்கும் மக்களாட்சி பாபி. சிறைவாசிகளுக்கு வலுவில் வசதி அளிக்கும் மக்களாட்சி பாபி. சி. தமதாட்சி கை மாறாமல் இருக்க உபாயம் என்பான் பாமரன். தமதாட்சி கை மாறாமல் இருக்க உபாயம் என்பான் பாமரன். டி. இரக்க மனப்பான்மையுள்ள நீதிபதிகள் பாமரன். இரக்க மனப்பான்மையுள்ள நீதிபதிகள் பாமரன். இ. மரியாதை தவறினும் சவுக்கடி விதித்தவன் சமூக விவேகி. மரியாதை தவறினும் சவுக்கடி விதித்தவன் சமூக விவேகி. எஃப். உள்ளம் நடுங்கும் தண்டனை விதிப்பவன் ராஜ்ய விவேகி. உள்ளம் நடுங்கும் தண்டனை விதிப்பவன் ராஜ்ய விவேகி. ஜி. தவறுகளும் நேராமல் நிலவிய ஆட்சி தெய்வசாது. தவறுகளும் நேராமல் நிலவிய ஆட்சி தெய்வசாது. எச். சக்கரவர்த்திகளாலும் ஆசிரியக்கப்படுபவர் மகான். சக்கரவர்த்திகளாலும் ஆசிரியக்கப்படுபவர் மகான். ஐ. தலைவர்களின் ஆட்சியில் தலையிடாதவர் துறவி. தலைவர்களின் ஆட்சியில் தலையிடாதவர் துறவி. 99 B. சிறைவாசிகளுக்கு வலுவில் வசதி அளிக்கும் மக்களாட்சி பாபி. சிறைவாசிகள் மீன்ஸ் மெஜாரிட்டி குற்றவாளிகள். 99 D. இரக்க மனப்பான்மை உள்ள நீதிபதிகள் பாமரன். ஆதியில் மனு மகரிஷியானவர் ராஜ்ய நீதிகளுக்குள்ள சட்டங்களை இயற்றியதுடன் குற்றங்களுக்குள்ள கொடிய தண்டனைகளையும் இயற்றினார். மனு மகரிஷியின் காலத்துக்கு பிறகு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரையில் இந்த உலகில் தண்டனைகளை செயலாற்ற சந்தர்ப்பம் நேரவில்லை. காரணம், உலக மக்கள் அனைவரும் குற்றங்களை அறியாதவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். துவாபர யுகம் முடிவடைந்தது. சில பல்லாயிரக்கான ஆண்டுகள் வரையில் கூட மனுவின் சட்டங்கள் உலகில் உயிர் பெற்றிருந்தன. எனினும் காலக்கிரமத்தில் அவைகள் சற்று மறைய ஆரம்பிக்கவே அந்தந்த தேசத்திய மன்னர்களும் சட்ட நிபுணர்களும் மனுவின் சட்டங்களை அனுசரித்தே அவைகளுக்கு புத்துயிர் அளித்து வந்தனர். இவைகள் அனைத்தும் தெய்வங்களின் அங்கீகாரத்தை பெற்றவைகள் ஆகும். இவைகளில் தண்டனையின் கொடுமைகள் சற்றேனும் தளர்த்தப்படவில்லை. நான் அறிந்த வரையில் கிரீட் தேசத்திய, அதாவது ஐலண்ட் ஆஃப் கிரீட், தெய்வீக மன்னரான மினோஸ் என்பவரும் 4000 ஆண்டுகளுக்கு முந்திய பாபிலோனிய மன்னரான கம்முராபி என்பவரும் சட்ட நீதிகளை இயற்றி இருக்கின்றனர். சமாஷ் தெய்வம் நேரடியாக வந்து தனக்கு போதித்ததாக மன்னர் கூறியிருக்கிறார். ஓர் பெரிய கருங்கல் பாலத்தில் சுமார் 400 வரிகளை கொண்ட சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கல்லின் தலைப்பகுதியில் பகவான் ஜடாதாரியாக ஆசனத்தில் அமர்ந்திருப்பதைப் போலவும் மன்னர் கை கட்டி வாய்ப்பொத்தி பவ்யமான தோரணையில் போதனைகளை கிரகித்துக் கொள்வதைப் போலவும் செதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சமாஷ் தெய்வம் யோக வஸ்திரம், கமண்டலம், செங்கோல் போன்றவைகளை அவைகளுக்குற்ற இடங்களில் ஏற்றதை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சாசனம் லண்டன் மியூசியத்தில் அமர்ந்திருக்கிறது. நிற்க. மோசஸ் என்ற பிறக்காத மனிதனை கிமு 6ஆம் நூற்றாண்டில் கற்பித்த யூத ப்ராஃபட்டுகளும் ஜூயிஷ் ப்ராஃபட்ஸ் மோசஸின் சட்டங்கள் என்பதாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவைகள் அக்காலத்திய கனானிய, அதாவது கேனான், ஏன்ஷியன் பாலஸ்டைன் சட்டங்களில் இருந்து காப்பியடிக்கப்பட்டவைகள் ஆகும். பார்த்தாவின் லிகர்கஸ் 9th century BC என்பவரும், சோலன் 7th century BC என்பவரும்
நீதி நெறிகளின் சட்டங்களை தொகுத்திருக்கின்றனர். இவர்கள் அனைவருடைய காலங்களிலும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற அடிப்படையில்தான் தண்டனைகள் இயங்கி வந்தன. ஆகையால் குற்றங்கள் குதிரை கொம்பாக காணப்பட்டன. கடைசியாக கிரேக்க நாட்டின் டிராக்கோ இயற்றப்பட்ட தண்டனைகளை விமர்சனப்படுத்தி இருக்கும் ஒரு மேதையின் வாக்கியங்களை கவனியுங்கள். Aristotle observes that Draco made no change in the constitution and that there was nothing remarkable in his laws except the severity of the penalties by which they were enforced. It must, however, be remembered that the substitution of law for custom of a written code for a fluctuating and flexible tradition was itself of great importance. And we also learned that he introduced some changes in the administration of criminal justice by transferring cases of murder or of accidental homicide from the cognizance of the archons to the magistrates called ephates, though it was not clear whether he instituted or only modified or enlarged their jurisdiction. Demades, philosopher and a great orator who was highly esteemed by Philip, the father of Alexander the Great, was thought to have described the character of his laws very happily when he said that they were written not in ink but in blood. He himself is reported to have justified their severity by observing that the least offenses deserved death, and that he could devise no greater punishment for the worst. This sounds like the language of a man who proceeded on higher grounds than those of expediency and who felt himself bound by his own convictions to disregard the opinions of contemporaries. Yet, it is difficult to believe that Draco can have been led by any principles of abstract justice to confound all gradations of guilt, or, as has been conjectured with somewhat greater probability, that viewing them under a religious rather than a political aspect, he conceived that in every case alike, they drew down the anger of the gods, which could only be appeased by the blood of the criminal. It seems much easier to understand how the ruling class, which adopted his enactments, might imagine that such a code was likely to be a convenient instrument in their hands for striking terror in their subjects and stifling the rising spirit of discontent which their cupidity and oppression had provoked. We are, however, unable to form a well-grounded judgment on the degree in which equity might have been violated by his indiscriminate vigor. For though we read that he enacted the same capital punishment for petty thefts as for sacrilege and murder, still as there were some offenses for which he provided a milder sentence, he must have framed a kind of scale, the wisdom and justice of which we have no means of estimating. இந்த இடத்தில் மங்கோலிய நாட்டை பற்றியும் ஓர் கடுகளவு கொடுத்து விடுகிறேன். பண்டைய சீனர்கள் தங்களை சூரிய வம்சத்தினராக பெருமை கொண்டிருந்ததைப் போல மங்கோலியர்கள் தங்களை சந்திர வம்சத்தினராக கூறி வந்தனர். நமது சரித்திர காலத்தில் ஒரு அரசு தம்பதிகளுக்கு சந்ததி இல்லாமல் போகவே தூய்மை நிரம்பிய அந்நாட்டில் அதே வம்சத்தை நீடிக்க வைக்க பகவான் மானம் கொண்டார். சந்திரனில் இருந்து ஜெகஜோதியாக தோன்றின பொன் கிரணங்கள் அரண்மனையை நோக்கி வந்தன. அந்தப்புறத்தில் இருந்து ராணியை அனுகிரகித்து விட்டு பகவான் மறைந்தார். இந்த சம்பவத்துக்கு சில காலத்திற்கு பிறகு ஜெங்கிஸ் கான் என்பவர் ஓர் அதிசய பிறவியாக பிறந்தார். கான் என்பது மங்கோலிய தெய்வ மத அரசர்கள் வகித்து வந்த பட்டமாகும். A spellbinding mixture of poetry, mythology, and hard-boiled reporting the saga also contains the oft-told birth of the great Khans, having been born clenching a blood clot the size of a monocle bone. In a moving lament, which is also one of the most beautiful passages of the saga, his mother, Ho Lun, cries, "From the warmth of my wound, when he broke forth fiercely, clutching a black clot of blood in his hand, this one was born from me. Like a wild dog biting off its birth, like a lion that cannot master its rage, like a falcon attacking its own shadow, you have destroyed." ஜெங்கிஸ் கானின் படையெடுப்பை அறிந்த ஆசிய ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றும் நடுங்கி போய் சரணடைந்தன. ஜெங்கிஸ் கான் 1154
till 1228. His son Ogadai 1228 till 1243. He stood on the banks of the Adriatic. He had no hair revolutionary period till Kublai Khan 1259 till 1295. இவர்களுக்கு அடுத்து வந்தவர்களில் ஒருவன் அவ்வப்போது மத்திய கிழக்கு முஸ்லிம் நாடுகளை கைப்பற்றி முடிவாக ஒரு நிரந்தரமான அதிபதியானான். தெய்வமத அரசனான இந்த மங்கோலியன் வேட்டைக்கு சென்றபொழுது ஓர் இமாம் வீட்டில் தங்க நேர்ந்தது. அப்பொழுது அவருடைய பெண்ணின் மேல் மயக்கம் கொண்ட மன்னன் தன்னுடைய எண்ணத்தை வெளியிட்டான். அந்நிய மதத்தினருக்கு தனது பெண்ணை கொடுக்க இயலாததை இமாம் தெரிவித்துக் கொள்ளவே மன்னன் மதம் மாறலானான். இவனுடைய காலத்தில் இருந்தான் ஆட்டோமான் என்ற முஸ்லிம் சாம்ராஜ்யம் உதயமாயிற்று. இந்த ஆட்டோமான் சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்களுள் சுலைமான் II என்பவர் குரானுக்கு விரோதமாக கிறிஸ்தவ நாட்டினர்களுக்கு பாரபட்சமற்ற சம உரிமையை அளித்து ஆட்சி புரியலானார். நிற்க முன்பு கூறிய ஜெங்கிஸ்கான் பக்கம் திரும்புவோம். ஜெங்கிஸ் imposed the Mongols first written laws dictating a code of conduct known as the Great Jasag. It provides savage punishment even for wrongdoing, for instance, death for refusing work, for gluttony. And the code of Genghis Khan also set quite admirable ethical rules. 19ஆம் நூற்றாண்டில் கூட மங்கோலியர் தெய்வ மதத்திலேயே நீடித்து இயங்கினர். ஆட்டோமான் சாம்ராஜ்யம் என்று கூறினேன் அல்லவா? 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக பெருமையுடன் இயங்கி வந்த ஆட்டோமான்கள் கடைசியாக தங்களுடைய சொந்த சுகபோகங்களில் கருத்தை திருப்ப ஆரம்பித்து விட்டனர். கஜானா காலியாகிக் கொண்டே வந்தது. உள்நாட்டு கலவரங்கள் வேறு. கிறிஸ்துவ நாடுகள் அடிமையிலிருந்து விடுதலை பெற துடித்துக் கொண்டிருந்தன. இத்தகைய நாடுகளில் சர்பியாவும் ஒன்றாகும். ஜார்ஜ் காரா என்ற ஒரு சுத்த வீரனின் தலைமையில் மக்கள் ஒன்று கூடினர். போர் தொடுத்து விடுதலையும் பெற்றார்கள். தான் அரசனாக அமர ஜார்ஜ் கண்டிப்புடன் மறுத்தும் மேதாவிகள் அவரையே அமர கேட்டுக்கொண்டனர். இவருடைய ஆளுகையின் போது a peasant had just lost his father. The bishop refused to perform the funeral service except for a sum of 50 piastres. All the resources of the orphan could not make up the sum demanded. It seemed that his father's body must remain exposed to the injury of the air and to the outrages of beasts and birds of prey. In despair, the peasant sought out George Kara, who, with the 50 piastres, gave him the orders to dig 2 graves. The funeral ceremony had hardly commenced when George Kara, accompanied by several soldiers carrying a coffin, arrived at the cemetery. When the old man's body had been placed in the grave, George Kara brusquely asked the priest how many children he had. "Heaven has granted me 5, replied the priest. "Well," answered his interlocutor with a voice of thunder, "it may be that if you leave no fortune, they will someday find themselves in the same straits as this young man. Hence, I wish myself to provide for the expense of your burial." At a gesture of the king, the soldiers seized the bishop and, in spite of his fears and his resistance, placed him bleeding in the second coffin. Guruve Charanam.